ஹலோ, நம்ம ஓணம் சீரீஸில் டேஸ்டியான ஒரு எரிசேரி பார்க்க போகிறோம். எரிசேரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தட்டம்பயிறு இல்லாட்டி காராமணின்னு சொல்கிற இந்த பயிரை வேக வச்சுக்கோங்க. அது கூடவே 1 கப்பு வாழைக்காய், 1 கப்பு பூசணிக்காய், 1 கப்பு இந்த பயிறு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு, அது கூட பயிர் வேக வச்ச தண்ணி 3/4 டம்ளரு, அது கூட மஞ்சள், உப்பு. எப்போவுமே கல் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சோண்டு மிளகாப்பொடியும் போட்டுக்கோங்க. பூசணிக்காயில் அந்த தோல் கட் பண்ணல, காரணம் அது ரொம்ப குழையாமல் கரெக்டாக வெந்திருக்கும். ஒரு விசில் வச்சுருந்தா இல்லாட்டி ரொம்ப குழஞ்சிரும். அதுக்காண்டி நம்ம அது தோலை கட் பண்ணாமல் செஞ்சாச்சு. ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேஸ்ட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு நல்லா இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் மட்டும் தனியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சீரகம் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பெருன்னே அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஸ்பூனில் எடுத்து அந்த இதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெந்த காயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகும். சும்மா அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அப்படின்னா அடிபொலியாயிட்டு ஒரு எரிசேரி ரெடி ஆகி. நம்ம சேனலில் ஓணம் சீரீஸுங்கிற நேமில் ஓணம் சத்யா ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி vlog பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.